வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திருக்குறள் நம்ம வந்துங்க ஆல்ரெடி இப்படி ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஜென்ரல் ஸ்டடீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்டிடியூட், பொதுத்தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து யூனிட் வைஸும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம், அப்படி தானே. யூனிட் வைஸ், டாபிக் வைஸ். ஃபார் அந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறளில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்காது. நம்ம திருக்குறளை வந்து தனியாக தான் எப்போதுமே வச்சுருக்கோம். அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எடிஷனுக்கு அப்புறம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களோட குறி வந்து 2 பிடிஎஃப்ஸில் இருந்தால் போதும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று புக் பேக் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். புக் பேக் கொஸ்டின் 6 to 12 போத் ஓல்டு நியூ நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த திருக்குறள் புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஒரு படம் கொடுத்துட்டு திருக்குறள், ஃபில் இன் தி பிளாங்க்ஸு, அதில் எல்லாமே இருக்கும். அதனால் அது உங்களுக்கு இன்னும் ஆடட் நாலேஜ் கொடுக்கும். ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் திருக்குறள் கொஸ்டின்ஸ் போதும். நீங்கள் இன் டெப்த்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் எஃபர்ட்டை போடுங்க.